பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு தனி இல்ல சார். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு தனி திட்டம், அது சரிங்களா? அது இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் பேச அனுமதிங்க. நீங்க அதுவும் சமக்ர சிக்ஷா அபியானும் ஒண்ணு கிடையாது. சமக்ர சிக்ஷா அபியான்ங்கிறது அது தனி திட்டம், பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ங்கிறது தனி திட்டம். நீங்க நம்ம வந்து பட்ஜெட்ல அரசாங்கம் இல்ல அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணிருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நீங்க இதுல நாங்க கையெழுத்து போடலன்னா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, கரெக்டா? நான் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா ஒன்று கொடுக்குறேன் சார். இந்த பட்ஜெட்ல போடப்பட்டது, அதாவது பிஎம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, இதுதான் பிஎம் ஸ்ரீ சார். இதுக்கான பட்ஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2023 தான் இதை வந்து லான்ச் பண்றாங்க. அப்போ வந்து 1215 கோடி ரூபாய் அலாட் பண்றாங்க. நீங்க வந்து 2024 இதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவுனா 6050 கோடி ரூபாய் சார். ஆமா, இது வந்து ரிவைஸ்டு எஸ்டிமேட்டா இது மாறுது, அந்த அந்த ஆண்டினுடைய இறுதியில திருத்தப்பட்டதா மாறுது. எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா 4500 கோடி ரூபாய் தான். 1550 கோடி ரூபாய் நீங்க எந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசாங்கம் கையெழுத்து போடலன்னு சொல்லுதோ அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் ஏதோ கூடுதல் நிதி செலவு பண்ணிருக்கானா? கிடையாது. 1550 கோடி ரூபாய் கம்மியா செலவு பண்ணிருக்கு சார். சரி, நீங்க அந்த திட்டத்துல நாங்க கையெழுத்து போடலன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க முடியாதுன்னு போறாரு சார். சார், நீங்க ஒரு அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. சரி, எல்லா மாநிலங்களும் ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது சரி நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்க சௌரியத்துக்கு பண்ணிக்கங்க, ஏன் இந்த திட்டத்துல சேர்றீங்க அப்படித்தானே கேக்குறாரு அமைச்சர். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் நல்லா சொல்றேன் சார், உங்களுக்கு பாருங்க, நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டம் தனி. நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தில் இல்ல பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் சமக்ர சிக்ஷா எஸ்எஸ்சி அபியான் திட்டத்திற்காக கொடுக்கப்பட வேண்டிய நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நியாயம் இதுவும் பார்ட் ஆஃப் பிஎம் ஸ்ரீ நிதி இல்ல சார், இல்ல கிடையாது சார். சார், நீங்க சர்வ சிக்ஷா அபியான் தான் சார் நீங்க பேர் மாத்தி வச்சிருக்கீங்க. சார், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏத்துட்டா சார் இது பொருந்தும் உங்களுக்கு. இல்ல சார், சார் அப்படி கிடையாது. கொள்கையை ஏத்துக்க மாட்டேன், பிஎம் ஸ்ரீ ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த கொள்கைக்காக கொடுக்கப்படுகிறதோ அந்த கொள்கைக்காக கொடுக்கப்படுகிற நிதி நிறுத்தப்படும். அந்த சிஸ்டத்தை அந்த நீங்க ஃபாலோ பண்ணணும்ல சார். இந்த சார் இது பாருங்களேன், இது வந்து எஜுகேஷன் பாலிசி சார். இது இந்த பாலிசியை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா, அது வந்து சட்டம் சார். அது கட்டாய கல்வி உரிமை சட்டம் சார். அது அந்த சட்டத்தின்படி சார், அந்த சட்டத்தின்படி நீங்க ஃபண்ட் கொடுக்க வேண்டியதை நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க புதிதாக ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த திட்டத்துல கையெழுத்து போலன்னா நான் அந்த சட்டத்தின் கீழ் தர வேண்டியது தரமாட்டேன்னு சொல்றீங்க சார். அந்த சட்டத்தின் கீழ் தான் திட்டத்தை உருவாக்கி இருக்கணும் சார். நீங்க அப்புறம் அந்த சட்டத்தை நீங்க சேஞ்ச் பண்ணலையே சார். நாங்க அந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த லாங்குவேஜை கொண்டு வந்திருக்கிறோம், காலை உணவை கொண்டு வந்திருக்கிறோம், இது எல்லாமே கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க ஏத்துக்க மாட்டேன், பணம் மட்டும் வேணும்னு சொன்னா எப்படி கொடுக்க முடியும் சார்? ஜி.கே. நாகராஜ், நான் ரொம்ப எளிமையாக கேட்கிறேன் சார். நான் ஒரு திட்டத்தை நீங்க டெவலப் பண்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பட்ஜெட்டை நீங்க அலோகேட் பண்றீங்க. 6050 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணிருக்கீங்க. சரி, இந்த 6050 கோடி ரூபாயை விட அந்த திட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சார் தமிழ்நாடு மட்டும்தான் சார், தமிழ்நாடு மட்டும்தான் கையெழுத்து போடல, மீதி எல்லாமே கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆனாலும் ஏன் உங்களோட ஃபண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அவ்வளவு 1500 கோடி எப்படி குறைஞ்சது சார்? உங்களுக்கு நீ ஒரு விஷயம் பாத்துங்க, நீங்க ஒரு ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பணம் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம், நீங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அக்செப்ட் பண்ணோன்னே ஒரு அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு. நாங்க 2023-24 ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். நிதி வேற, அந்த நிதி வேற, அந்த நிதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல சார். உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன் சார். சார், இப்போ ஒரு திட்டம் ஒண்ணு நான் அனௌன்ஸ் பண்ணோம், அதாவது விஸ்வகர்மா திட்டம் ஒரு திட்டம் ஆரம்பிச்சோம். இங்க இருந்து நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 8,40,000 பேர் வந்து அந்த திட்டத்துல ஆட் பண்ணிருக்காங்க. திடீர்னு முதலமைச்சர் சொல்றாங்கன்னா திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம், அந்த திட்டத்தின் பெயர்ல நாங்க வேற ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம், ஆனா அந்த ஃபண்டை பயன்படுத்துவோம். அதாவது பணம் வாங்கிடுவாங்க, இவங்க பிராண்ட் இவங்க பேரை போட்டு திட்டத்தை கொடுப்பாங்க.
ஆனா நாங்க சொல்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாருக்கு தரணும், எந்த சமுதாயத்துக்கு எந்த மக்களுக்கு போய் சேரணும், எந்த கைவினைகளுக்கு போய் சேரணும், அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். நாங்க செலக்ட் பண்ணி நாங்க விரும்புற ஆட்களுக்கு தான் கொடுப்போம். ஆனா நீங்க வந்து பணத்தை கொடுங்கன்னு கேட்டா எப்படி அந்த திட்டத்தை நாங்க விடுவிக்கிறோம்னு கேக்குறேன். அப்படி கேக்குறீங்க. இதுதான் சார் பிரச்சனை. நீங்க வந்து திட்டத்தை ஏத்துக்க மாட்டீங்க, ஸ்கீம் கேட்பீங்க, பணம் கேட்பீங்க. ஆனா உங்க சௌரியத்துக்கு உங்க கருணாநிதி அவர்கள் படத்தை போட்டு, ஸ்டாலின் அவர்கள் படத்தை போட்டு நீங்க உங்க திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசு பணம் தரணும்னா அப்புறம் மத்திய அரசு எதுக்கு சார் இருக்குது சார்? சார் ஆனா எனக்கு இங்க பாருங்களேன், எனக்கு வந்து அந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த விஸ்வகர்மா இதுக்கு பொருத்தமானதான்ட்டு எனக்கு தெரியல. நீங்க பேசுனதுனால உங்களுக்கு நான் நினைவூட்ட வேண்டியது இருக்கு. சார் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்த தேதி வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, விஸ்வகர்மா திட்டத்தை தொடங்கி வைத்த தேதி 17/9/2023 சார். நாடு முழுவதும் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாரு. மத்திய அமைச்சர் வந்து SP சிங் பாகல், அவர்தான் இணை அமைச்சர், MSME அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராக அவர் இருந்தாரு. மதுரையில இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க சார். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய துணைத் தலைவர் எல்லாம் அங்க போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த திட்டத்தை நீங்க இங்க வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் தொடங்கி வச்சாரு. ஒரே நாள் இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் பிரதமர் மோடி தொடங்கி வச்சார் அந்த திட்டத்தை, விஸ்வகர்மா திட்டத்தை. ஆமா சார், தொடங்கி வச்சது வடநாடுகள்ல பல மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல நான் சொல்றேன் சார், ஆனா அந்த திட்டத்தை இங்க தொடங்கி வைக்கும்போது ஒரு ஃப்ராடு தான் சார் மேடையில இருந்தாரு. ஒரு ஃப்ராடு சார், ஒரு ஃப்ராடு சென்ட்ரல் மினிஸ்டருடைய மேடையில் இருந்தது. MSME ப்ரமோஷன் கவுன்சில் ஒரு ஃப்ராட் இருந்தார் அந்த மேடையில. அந்த ஃப்ராடு தான் அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மாநிலம் முழுவதும் பயணம் செஞ்சாரு. சார் இல்ல நான் தான் சார் தமிழ்நாடு இன்சார்ஜ் சார். இல்ல சார், இன்சார்ஜ் நான் தான் சார். இல்ல அந்த இன்சார்ஜ் ஃபார் தமிழ்நாடு அமித்ஷா அவர்கள் நேரில் சந்திச்சு நேரடியாக அவரோட உட்கார்ந்து பேசி 1 to 1 பேசி திட்டம் குறித்து தெளிவா எடுத்துட்டு வந்து தமிழகம் முழுவதும் கொண்டு போன ஒரு தலைவர்கள் நானும் ஒருத்தன் சார். சார் 22 பண்றேன் சார். இங்க பாருங்க, 22/10/2022 அன்னைக்கு நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்திருக்கீங்க. சரி, ஒரு முத்துராமன், டாக்டர் முத்துராமன் அப்படிங்கிற ஒரு பேர், சரியா? நீங்க அதே நபர் தான் 2023 சார். நம்ம பேசலாம் இதுக்கு. அது நீங்க சொன்னது நீங்க உதாரணம் காட்டி இது பொருத்தமானதான் எனக்கு தோணல, அதனால நான் உங்ககிட்ட இதை சொல்றேன். எனக்கு தோணல. நான் பேசி முடிச்சிடுறேன் சார், ப்ளீஸ் முடிங்க. பேசி முடிச்சேன் சார், டைவர்ட் ஆகிறது. இப்ப நாம வந்து தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் ஏழை எளிய குழந்தைகள், அரசு பள்ளிகளை படிக்கிற ஏழை எளிய குழந்தைகள், அதுவும் குறிப்பா ஒரு பெண் இப்போ ஒரு மாணவியராய ஆராசா பார்த்து கேட்டாங்க, சார் எவ்வளவு பேர் வந்து அரசு பள்ளிகளை படிக்கிறாங்க? அவங்க சொன்னாங்க 98% பீப்புள் அரசு பள்ளிகள்ல படிக்கிறாங்க. அவரே சொன்னார். எத்தனை பேர் தனியார் பள்ளிகளை படிக்கிறாங்க? 2% படிக்கிறாங்க. அப்ப அந்த பெண் அந்த மாணவி கேட்டாங்க ஆராசாவை பார்த்து, உங்க மேடையில உங்க கூட உட்கார்ந்து அமைச்சர்கள்ல திமுக நிர்வாகிகள்ல எத்தனை பேரு சார் குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்கன்னு கேட்ட உடனேயே நல்ல கேள்வி கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கேட்ட ஒரே கேள்வி, தனியார் பள்ளியில படிக்கிறவங்களுக்கு வசதி கொடுத்து தாங்கள் விரும்பும் மொழியை படிக்க முடியும், அரசு படிக்கிற நாங்க வேற்று மொழியை, அதாவது மலையாளம், ஆங்கிலம், உருது, ஹிந்தியை படிக்க வேண்டும் என்றால் எங்கு செல்வதுன்னு கேட்டாங்க. அந்த கேள்விக்கு ஆராசா அவர்கள் பதிலே சொல்லல சார். சில நேரங்களில் உள்குமுறல் சார், அது சார் அரசியல்வாதிங்க இல்ல பிஜேபி காரங்க கூட தான் சார் கிறிஸ்தவ பள்ளிகள் எல்லாம் மதமாற்றம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோட குழந்தைங்களையும் அங்க படிக்க வச்சிட்டு இருக்காங்க. உங்க சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லிருக்காங்க, எத்தனை பேர் சொல்லிருக்காங்க? இந்த பணம் தர முடியாதுன்னு சொன்னதுக்கு நீங்க சொல்லி இருக்கக்கூடிய உதாரணங்கள் நியாயமானதான் யோசிச்சு பாருங்க. நீங்க கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி இருக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு நீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்துல கையெழுத்து போடலன்ட்டு. சரி, அந்த திட்டத்துக்கு ஒதுக்கின ஃபண்டையாச்சும் நீங்க முழுசா பயன்படுத்தி இருக்கீங்கன்னா 1550 கோடி ரூபாய் குறைவா பயன்படுத்தி இருக்கீங்க. நீங்க அதுல கையெழுத்து போறேன்னா தரமாட்டேங்கிறீங்க. நீங்க இந்த பதில் எப்படி நியாயமானதா இருக்கும்
சார் நீங்க எப்படி ஒரு மாணவர்கள் ஏழை மாணவர் விரும்புகின்ற மொழியை கற்றுக்கொள்ள நீங்க அனுமதிப்பதில்லையோ அது எந்த வகையில் நியாயம்? நீங்க ஏன் சார் நீங்க யார் சார் சொல்றது இந்த மொழியை படிக்காதன்னு சொல்றது? நீங்க யாரு? அப்படி யாரும் சொல்லல சார். கொடுங்க சார். சரி சார், அப்ப நீங்க திட்டத்தை உடல் அனுமதிக்கவில்லைனாவே அப்படிதான் அர்த்தம். சரி, புதிய கல்விக் கொள்கை அடிக்கல, நாங்க கம்பல் பண்ணல சார். ஹிந்தி படின்னு கம்பல் பண்ணல, மலையாளம் படின்னு கம்பல் பண்ணல. வாய்ப்பு கொடுக்கறப்ப தடுக்கிற நீங்க எந்த வகையில் நியாயம் பண்றீங்க? சரி, நாம பேசலாம் சார், பேசலாம் சார். இன்னொன்னு சொல்லிடுறேன் சார், சார் ப்ளீஸ். 2.5 கோடி மக்கள் 2.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டுல வேற்றுமொழி பேசுறவங்க இருக்காங்க சார். ஓகே. தமிழ்நாட்டுல மலையாளம் பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க, உருது பேசுறவங்க, தெலுங்கு 2.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தாய்மொழியை படித்துக் கொள்ள வேண்டும் ஆசைப்பட மாட்டாங்களா சார்? இங்க மலையாளம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கிறது, கன்னடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்கிறது, அரசு பள்ளிகள் இருக்கிறது, உருது சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்கிறது, தெலுங்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்கிறது. எல்லாம் சார், பிரச்சனை என்ன சொல்றேன் நானு, ஆசிரியர்கள் இல்லை, தமிழ் சொல்லித்தரவே ஆசிரியர்கள் இல்லைங்கிற நானு. ஒரே ஒரு பாயிண்ட் வச்சிடறேன் ப்ளீஸ் சார். நவோதயா பள்ளிகள் இருக்கு சார், 600 பள்ளிகள் இந்தியா முழுவதும் இருக்கு சார். சரி, 1986 ஆரம்பிக்கப்பட்டது, காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆரம்பிச்சது சார். சரி சார், ஏறக்குறைய நீங்க நம்ப மாட்டீங்க, 7 லட்சம் குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்கின்ற அந்த இதை தமிழ்நாட்டு குழந்தைகள் இழந்திருக்கின்றார்கள். குறிப்பா 80% கிராமப்புற மாணவர்கள் ஒரு மாணவனுக்கு ஒரு வருஷத்துக்கு 90,000 ரூபாய் கொடுக்குறாங்க சார் இலவச கல்வி. 33% பெண்களுக்கு ஒதுக்கீடு. ஓகே. இந்த 2 கட்சிகளும் அந்த நவோதய பள்ளிகளை மறைத்து 7 லட்சம் குழந்தைகளுடைய வாழ்க்கை பாழாகி இருக்கிறது சார். ஓகே சார், ஓகே ஓகே, நாம பேசலாம் சார். தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்கிறது சார். ஸ்ரீதர் சார் வணக்கம். மொழி என்ற பெயரில், இனம் என்ற பெயரில் மக்களை பிரிக்கிறது சார். ஓகே சார், ஓகே. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை குறைக்கிறது சார். ஓகே ஓகே ஓகே.